தேவன் நல்லவர். உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்வார் என்ற நிச்சயத்தோடு உங்களோடு அவர் இடைப்படுவாராக. ஏசாயா 41 அதிகாரம் 12 வசனம் வாசிப்போம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். ஹல்லேலூயா. உன்னோட போராடின மனிதர்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நம்ம நினைவு கூறும்போது நம்மோட யாரெல்லாம் போராடி இருப்பா? இந்த வார்த்தை முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிசுத்த தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரெல்லாம் எதிரியா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனத்தை சுத்தி இருக்க எல்லாருமே எதிரியா இருந்தாங்க. தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ண முடியாத அளவு யுத்தங்களையும் போராட்டங்களையும் சத்துருக்களையும் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக சந்தித்த ஒரு நபர் தாவீது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் தான் இந்த வாக்கு தத்தம். நீங்க தான் அந்த இஸ்ரவேல் தேசமா கர்த்தர் இன்றைக்கு உங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு நீங்கள் நினைக்கிற சில மனிதர்கள் மாத்திரம் உங்களோடு போராடல, மறைமுகமான அநேக எதிரிகள் உங்களுக்காக உங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் வாழ்விலே நீங்கள் நன்மையை அடைந்து விடக்கூடாது, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, உங்கள் வாழ்விலே தேவன் வைத்திருக்க திட்டம் நிறைவேறக்கூடாது என்று அநேகர் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கிற ஒரு சிலரை வைத்து சொல்றீங்க, இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குன்னு கவுண்ட் பண்றீங்க. இல்ல, சில நேரம் பார்த்தீங்கன்னா சில நோய்களை வைரஸ் உருவாக்குதுன்றாங்க, பாக்டீரியா உருவாக்குதுன்றாங்க. பாக்டீரியா வைரஸ் நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த ஒரு வைரஸ் இருக்குமா, ஒரு பாக்டீரியா இருக்குமா? அதுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாக்டீரியா இருக்கும். அப்ப நோய்களை உருவாக்குவதற்கு நம் கண்களால் காண முடியாத அநேக வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் இருப்பது போல நம்முடைய வாழ்விலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாதபடி நம்மோடு கூட அநேகர் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது யாரா இருக்கும் நீங்க சிந்திக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துருங்க. ஏன்னா நாம ஒருவேளை இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்கும் நம்ம யோசிச்சோம்னா அந்த நினைவே நமக்கு பிரச்சனையா முடிஞ்சிடும். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களை நான் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பார்த்து கொள்ளும். அதுதான் இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, கணக்கு பண்ண முடியாது. அது ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கலாம், இல்லை நம்ம எதிர் வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்லை நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்துல இருக்கலாம், இல்லோடு நம்மை பெற்றவர்களாக கூட இருக்கலாம். நம்ம யாரும் நம்மளால என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. நம்ம யாரையும் குற்றப்படுத்திட முடியாது. அதனால நாம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னோடு போராடினவர்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். என் சார்பில் இருந்து நீர் யுத்தம் செய்து எனக்கு ஜெயத்தை தாரு. யாரெல்லாம் விசுவாசிங்க இது நடக்க போகுதுன்னு? ஆமேன். கர்த்தர் நல்லவர். 2வது அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். இல்ல, அதே வசனத்துல உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார். இல் பொருள் என்ற வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்லாமல் போவார்கள். இல்லாமல் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இருந்துட்டு போகணும்னு சொல்லி நாம விரும்புறோம். சரி, இது இருந்துட்டு போகுது, அது இருந்துட்டு போகுது. ஆண்டவர் பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை எடுத்து போன விரும்புறான்னா அதை கிளைகளை வெட்ட மாட்டார். எதை வெட்டுவாரு? வேரோடு பிடுங்கி போட விரும்புவார். நாம என்ன செய்வோம் தெரியுமா? இருந்துட்டு போகுது, எதுக்கு அது யூஸ் ஆகும், நாளைக்கு எதுக்கு அது பயன்படும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற ஒரு வார்த்தை, உனக்கு பிரயோஜனம் இல்லாத, உன்னை துன்பப்படுத்துகிற, உன்னை துக்கப்படுத்துகிற என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாமல் உன்னை தடை பண்ணுகிற எந்த சத்துருவை என்ன செய்றான்? வேரோடு பிடுங்கி போட போறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறேன்? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப இனி அது துளிர் விடாது, அது இனி வளராது, அது இனிமேல் உங்களுக்கு விரோதமாய் நினைக்கிற நினைவுகளுக்கு அதற்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் அந்த விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை ஆண்டவர் இல் பொருளால் ஆக்குவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். 41 அதிகாரம் 1 வசனம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதுபடியிலே வரவழைத்தவர் யார்? ஆமேன். தீவுகளே, அவர் ஒருவருக்கு மாத்திரமே சொல்லல, உயிரற்ற கல்லுகளுக்கு கூட கட்டளையிடக்கூடிய அதிகாரம் கர்த்தராகிய இயேசுவுக்கு உண்டு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலையும்
அவர் எதையெல்லாம் செய்வார் நீங்க நினைச்சீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு நாம தேவனுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம், அவரால் இதுதான் செய்ய முடியும் சொல்லி. இல்ல, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சகலமும் அவர் கரத்திற்குள் அடங்கி இருக்கிறது. ஆகையால் அவர் தீவுகளுக்கு கட்டளை இடுகிறார். கல்லும் தீவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கு. வேதத்தில் நாம அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். காற்றையும் கடலையும் பார்த்து அவர் என்ன செய்யறாரு? அமைதலாறு இறையாதே என்றார். அவர் சீசர் சொல்லுகிறார், எப்படி சொல்றாங்க? காற்றும் கடலுக்கோடும் இவர் பேசுகிறார், இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதோ இவர் எப்படிப்பட்டவரோ. நம்ம ஆண்டவரை எப்படி எஸ்டிமேட் பண்றோம்னா, அவருக்கு லிமிட் வைக்கிறோம், அவருக்கு லெவல் வைக்கிறோம், அவருடைய காரியத்தை நாம திட்டம் பண்றோம். யோபு சொல்ற வார்த்தையின்படி ஆண்டவரோட அநேக காரியங்களை யோபு பேசும்போது சொல்றாரு, எனக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார்? அப்ப ஆண்டவருக்கு நம்ம ஆலோசனை சொல்ல முடியாது, ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது? அப்ளிகேஷன் வைக்கலாம். ஆனாலும் கூட சில நேரங்களில் நம்முடைய ஆலோசனைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆபிரகாம் சொல்றாருல, அந்த சோதம் குமார பட்டணத்தை அழிக்காது இருக்கும்படி ஆபிரகாம் என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு? ஹம்பிள் ரிக்வெஸ்ட். 50 நீதிமான்கள் இருந்தால் நீ தேசத்தை அழிக்காது இருப்பீரோ. அந்த ரிக்வெஸ்ட்டை நீங்க எப்படின்னா, ஆண்டவருக்கு நீங்க சொல்ற ஆலோசனை ஹம்பிள்னஸா ஒரு அப்ளிகேஷனோட அந்த ரிக்வெஸ்ட் நீங்க வைக்கும்போது அது அக்செப்டபிளா இருக்கு. சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம பரிந்து பேசுகிற ஒரு நபர்களா இருக்கிறோம். அவர்கள் பாவங்களை செய்யறாங்க, அவங்க மனம் திரும்பாமல் இருப்பாங்க. ஆனால் என்ன செய்வான்? அப்பா என் பிள்ளைய மன்னிச்சிரு. அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. ஆனாலும் நம்முடைய அந்த தாழ்மையுள்ள ஆலோசனைப்படியான ஜெபத்துக்கு ஆண்டவர் செய்றாரு, செவி சாய்க்கிறார். ஆனா அதுக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் அந்த கிரேஸ் பீரியட் கொடுக்குறாரு. அதுக்குள்ளேயே அது என்ன செய்யணும்? சீக்கிரமா மாறிடணும்னு விரும்புறாரு. ஏன்னா ஆபிரகாம் என்ன செய்யறாரு? கடைசியில் லீஸ்ட்டுக்கு வந்துறாரு. ஆண்டவரே 10 நீதிமான்கள். ஆண்டவர் இன்னும் இறங்கி வர்றாரு, 5 நீதிமான்கள் போதுன்றாரு. அங்க அதுவும் இல்லைன்ற போது அந்த தேசத்தை அழிக்கும்படியாக ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த தீவுகளுக்கு கட்டளை எடுக்கிறாருன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதுக்கெல்லாம் கட்டளை இட முடியும் சொல்லுங்க? உங்கள் தலை மயிருக்கு கூட அவரால் கட்டளை இட முடியும். நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அற்புதங்களை தேவன் இந்த மாதிரி செய்ய விரும்புகிறார். விசுவாசிக்கிற ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வாசிங்க. கிழக்கிலிருந்து நீதிமான்களை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? சாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாழி அடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்துடன் நடக்கவும் பண்ணினவர் யார்? ஆமென். இதுவரைக்கும் உங்க கால்கள் நடவாத இடத்துல ஆண்டவர் நடக்கப்பட போறாரு. அப்படின்னா எப்படின்னா, அந்த இடத்துல நீங்க சமாதானத்தோடு நடக்க போறீங்க. சில இடங்களை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு திடீர்னு கவர்மெண்ட் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு நாள் டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னா அவர் என்ன செய்வாரு? அவர் மனைவி பிள்ளைகளை உடனே அவர் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண ஊருக்கு கூட்டிட்டு போக மாட்டார். என்ன செய்வாரு? அவர் நான் போய் அந்த ஊர்ல என்ன செய்யறேன்? வீடு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், சூழ்நிலை எப்படி இருக்கு பார்த்துக்கிறேன், பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்க தான் பார்க்குறேன், அங்க நம்மளால சர்வே பண்ண முடியுமான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்? உங்களை கூட்டிட்டு போறேன். ஆக மனிதனுடைய திட்டத்தின்படி தேவன் நம்மை நடத்தவில்லை, அவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் நடத்த போறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் நடத்த விரும்புகிற பாதை எப்படி இருக்குமா? நீ போய் இனிமேல் ஆலோசனை பண்ணி யோசிச்சு நிதானிக்க வேண்டிய இடமா இருக்காது. அவர் சொன்ன உடனே நடக்கக்கூடிய சமாதானத்தின் பூமியாக ஆண்டவர் கட்டளை சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க அந்த வசனத்தை ஆண்டவர் திரும்பி வாசிங்க. அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்துடன் நடக்கவும் பண்ணினவர் யார்? நம்முடைய கால்களை எதுல நடத்த போறாரா? நம்ம போக போற பயணம் வித்தியாசமான பயணம். நம்மள அவர் நடத்த போற பயணம் வித்தியாசமா இருக்க போது. ஆனா அதுல நம்ம எப்படி நடக்க போறோமா? குடும்பமா சமாதானம் நடக்க போறோம். நான் போய் முதல்ல ட்ரையல் பார்த்துட்டு போறேன் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இனி இல்லை. ஏனென்றால் அவர் சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கவனிங்க, அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சகலத்தையும். இப்ப ஆண்டவராய் இயேசு பரலோகத்துக்கு வரும்போது சொல்றாரு, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருப்பேன், நீங்கள் வரும்படியாக அதை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருப்பேன்னு சொல்லிடுறாரு. அதோடு மாத்திரம் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளையும் அனுப்புவேன், ஏன்னா உங்களை கைட் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு. இன்றைக்கு அந்த ஸ்தலத்தை அவர் ஏற்கனவே நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. நாம அந்த இடத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது எப்படி போவோமா சொல்லுங்க? சமாதானத்தோடு போக போறோம். யாரெல்லாம் விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க. அப்ப புதிய வழிய, புதிய காரியத்தை, புதிய திட்டத்தை இந்த மாதத்துல செய்து இருக்கிறாரு. அதுல நம்ம நடத்த போறாரு. நிச்சயமா தானே? ஆமென் ஆமென். கர்த்தர் அதுல நம்ம எப்படி நடக்க போறோம்? சமாதானம். சமாதானம் இதுதான் முதலாவது தேவன் நமக்கு தர விரும்புகிற காரியம்.
எவ்வளவுதான் நம்ம ஆசீர்வாதமா இருந்தாலும் பயம் இருந்துச்சுன்னா அதுல சமாதானம் இருக்காது. சமாதானம் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதமே இல்லைன்னா கூட சந்தோஷமா நம்மளா இருக்க முடியும். அல்லேலூயா. வாசிப்போம். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை உறவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. ஆமென். முன்னமே அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையோட ஒரு ஆழமான வெளிப்பாடு என்னன்னா, தாவீதையும் நான் தான் நடத்தினேன், சாலமோனை நான் தான் நடத்தினேன், ஈசாக்கையும் நான் தான் நடத்தினேன், ஆபிரகாம் நான் தான் நடத்தினேன், இனியும் உன்னையும் நான் தான் நடத்த போறேன். இல்லப்பா அவங்களெல்லாம் நான் நடத்துறேன், உங்களெல்லாம் வேற யாரையும் வச்சு நடத்த போறேன் அப்படி சொல்லல. எதுவும் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிது. அப்ப செகண்ட் டைம், ஏன்னா ஆபிரகாம் காலத்திலையும் தாவீது காலத்திலையும் என்ன இல்லை, கர்த்தர் தான் இருந்தாரு. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அனுபவம், கிறிஸ்துவனுடைய ஒரு அனுபவம் அவங்க வாழ்க்கையில அதிகமா அவங்க ருசிக்கல. ஆனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மகிமையை இந்த நாட்கள் நீங்களான அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். திரியேக தேவன், இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு ஒரு பெரிய டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஒருவர் கண்டிக்கிறவரு, ஒருவர் பரிந்து பேசுறவரு, ஒருவர் நமக்காக என்ன செய்வாரு, அதை செயல்படுத்தி முடிக்கிறவர். ஆக மொத்தத்தில் இந்த 3 பேர் என்னன்னா இப்படி வச்சுக்கலாம். அம்மா நம்ம மேல கோபமா இருந்தா அப்பா என்ன செய்வாரு, கொஞ்சம் அரவணைப்பாரு. அப்பா கோபமா இருந்தா தாத்தா பாட்டி நம்மளை நேசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்கப் மாதிரி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சில நேரங்களில் பரிசுத்த ஆவியான நம்ம மேல கோபம் கொண்டுருவாரு. எப்படின்னா, நாம பல காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப ஏசு என்ன செய்வாரு, நமக்காக பிதாட்ட ரிக்வஸ்ட் பண்ணாரு, தெரியாம செஞ்சுட்டா மன்னிச்சிருங்க. உடனே ஆண்டவர் பரிசுத்த ஆவியான சொல்றாருல, அது நியாயம் தானே, இருந்தாலும் ஏசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவர் இருக்கிறதுனால அவர் சரி போ அப்படி விட்டுருவாரு. அப்ப இந்த தாத்தா மாதிரி தான் பிதாவான நமக்கு. நம்மளை டக்குன்னு ஈஸியா நம்ம என்ன செய்வாரு, மன்னிச்சு உடனே அதை ரெஸ்கியூ பண்ணிடுவாரு. இப்ப இந்த 3 விதமான கனெக்டிவிட்டி இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், அனுபவிக்கிறோம் கர்த்தர். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான கிறிஸ்து இயேசுவின் வல்லமையினாலே நம்ம நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். வாசிங்க 9வது வசனம், சரி 8-9. என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆமென். ஆபிரகாம் அடிக்கடி நம்ம பார்த்திருப்போம். ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு, பிள்ளைன்னு சொல்லிப்பாரு. இந்த இடத்துல சொல்றாரு சிநேகிதன். நேசிப்புக்கு ஒரு தகுந்த பாத்திரமா ஆபிரகாம் வச்சிருந்தார். இப்ப நீ என் ஃப்ரெண்டா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், நான் நேசிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஆபிரகாம் ஆண்டவர் தன்னுடைய சிநேகிதன் சொல்ற அளவு ஆபிரகாமோட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இருந்துச்சு. என்ன தெரியுமா, அக்செப்டன்ஸ். எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய அன்பை எதிர்கொள்ள அன்பை செயல்படுத்தக்கூடிய ஒரு அன்பு அவருக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களான ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும் விரும்புறாரு, ஆண்டவர் ஒரு பிள்ளையா மாத்திரம் இல்ல, ஒரு சிநேகிதனா இருக்கணும் விரும்புறாரு. நம்மளால இயேசுவோட என்ன செய்யல, கனெக்ட் ஆகவே முடியல. பல சூழ்நிலைகள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சிநேகிதராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமின் சந்ததியான நாமளும் எப்படி இருக்கணும், சிநேகிதர் தான். அப்படிதானே? சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு யார் அதிகம் உதவி செஞ்சது, அவர் யாரு, தாவீதுடைய சிநேகிதன். சாலமோனுடைய சிநேகிதன் அல்ல, உங்கள் தகப்பனுடைய சிநேகிதன் உங்களுக்கு என்ன ஆயிடுவாரு, உங்களுக்கு சிநேகிதன் ஆயிடுவார். அப்ப ஆபிரகாமை பார்த்து ஆண்டு சொல்றாரு என் சிநேகிதன்றாரு. இப்ப ஆண்டவர் நமக்கு யார் என்ன வர்றாரு, அப்பாவும் அவர் தான், தாயும் அவர் தான், தந்தை அவர் தான், சிநேகிதன் அவர் தான். இல்லையா? இப்ப சிநேகிதன் உங்களுக்கு தெரியுமா, சில இடங்கள்ல சிலர் வர முடியாது, ஆனா இயேசுவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அவர் என்னவா இருக்கார் சொல்லுங்க, என் தகப்பனும் என் தாயும் என் தோழனும் என் நண்பனும், வேற எக்ஸ்ட்ராண்ட் என் மணவாளனும். அவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்பை நம்மளோட அவர் பாண்டேஜ் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கு அந்த தேவன் ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் சிநேகிதன். அவசிங்க, நான் பூமியின் கிளையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட கன்ஃபஸ் பண்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களை என்னை எங்க எடுத்திருக்கிறாரா, பூமியின் கடையாந்திரத்துல. எனக்கா இத்தனை கிருபை,
என் மேல் அளவற்ற கிருப என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் தேடி வந்து ஆமென். என்னை விட எத்தனையோ தகுதியானவங்க திறமையானவங்க புத்திசாலி இந்த பூமியில இருக்கிறாங்க. ஆனா நம்மளை எங்க இருந்து இருக்கிறாங்க? கடையாந்திரத்துல இருந்து. நான் நினைப்பேன், ஆண்டவரே எத்தனையோ திறமைசாலி புத்திசாலி இருக்கும்போது என்ன எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறீங்க? நீதாண்டா எனக்கு பிரியமான பிள்ளை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அவருக்கு பிரியமான பிள்ளை. உங்கள்ட்ட பெரிய தகுதி இருக்குன்னு ஆண்டவர் சொல்ல. ஆனா நீ நேசிப்புக்கு போதுமான நபர், நேசிப்புக்கு தகுதியான நபர். உங்கள்ட்ட அவர் எதிர்பார்க்குற ஒண்ணுதான், உங்களுடைய உள்ளத்தின் அன்பை எதிர்பார்க்கிறார். உண்மையா சொல்லுங்க, தவறு செஞ்ச பிள்ளை தகப்பன்ட்ட என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்க தெரியுமா? கட்டி பிடிச்சு ஓடி வந்து ஒருத்தன் என்ன செய்யறான்? கெட்ட குமாரன் சொல்ல, இளைய குமாரன் சொல்லல, அவன் தன் தகப்பனை நினைவு கூறும் என்ன செய்யறான்? நான் என் தகப்பன் இடத்துல போய் நான் மீண்டும் பிள்ளையா இருப்பேன்னு நினைக்கல, உன் கையை நீட்டி வச்சான். ஆண்டவர், என் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், என்னை ஒரு விஷயம் மன்னியும், உங்களுடைய வேலைக்காரரில் ஒருவனாய் நான் இருந்து விடுகிறேன். ஆண்டவர்கிட்ட நீங்க இதைத்தான் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஒரு நிமிஷம், ஐயா நான் தெரிஞ்ச தெரியாம பாவம் செஞ்சுட்டேன், இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் நீங்க என்ன செய்யுங்க, வேலைக்காரனா நீ ஒரு விஷயம் நினைத்தா போதும்னு அப்படின்னு நினைச்ச உடனே அந்த தகப்பனு என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, அது கற்பனை செய்து பார்க்க முடியாத வார்த்தை. முதலாவது அவனுடைய பாத ரட்சைகளை மாற்றார். ஏன்னா அவன் கால்களிலே பாத ரட்சைகள் இல்லாதபடி அவன் கால்களிலே அழுக்கும் அருவருப்பான ஒரு சூழ்நிலை. அவன் வஸ்திரங்களை களையிறாங்க, அவன் பாதரட்சை அவனுக்கு கொடுக்குறாங்க, அவன் அடையாளப்படுத்தும் இந்த கணையாளி மோதிரத்தை கொடுக்குறாங்க. நீங்க கிராமங்களிலே சரி ராஜாக்கள் நாட்கள் பத்தி நீங்க யாருடைய சந்ததினா அந்த காப்பு இல்ல மோதிரங்களை சொல்லுவாங்க. நீங்க இன்னார் குடும்பமா உங்க இதை பார்த்தாலும் தெரியும் அப்படின்னு. அப்ப அவர் உடனே சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை என்ற அடையாளத்தை உடனே கொடுக்குறேன். தன் மோதிரத்தை எடுத்து அவனுக்கு மாற்றி இன்றைக்கு ஆண்டவர் செய்றாரு, ஒரு விஷயம் அவரை திரும்பவும் நீங்க தேடி வந்துட்டீங்க, அவரை நோக்கி வந்துட்டீங்க, உங்களை பூமியின் தூளத்து கடையாந்திரத்தை தூக்கி எடுத்துட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை வெறுக்கல. ஆண்டவர் நீங்க என்ன சொல்றாரு சொல்லுங்க? உன்னை வெறுக்கல. நீங்க எல்லாம் நானும் பல நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல விதமான சம்பவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ, என் வாழ்க்கையில் ஏற்படுற இந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் என்னன்னு தெரியலையே, ஆண்டவர் என்ன வேண்டாம் புறக்கணிச்சுட்டாரு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வெறுக்கல. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை வெறுக்கவே மாட்டாரு. என்ன வெறுக்கவே மாட்டாரு. அவரால் வெறுக்கவே முடியாதுங்க, முடியவே முடியாது. ஆகாப்பா கூட மன்னிக்க முடியும்னா, உங்களை பார்த்து பார்த்து நேசிச்சு நேசிச்சு உருவாக்கி வச்சிருக்க தேவன் உங்களை எப்படி வெறுப்பாரு? உன் தாய் உன்னை மறக்கலாம், உன் தகப்ப உன்னை மறக்கலாம், நீ பெற்ற பிள்ளை உன்னை மறக்கலாம், ஒருபோது அந்த தெய்வம் உன்னை மறக்க மாட்டாரு. அதனால ஈடு இணையற்ற தெய்வம் அவர். அவருடைய அன்புக்கு வேற வழியே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க என் மனைவி தான் எனக்கு முக்கியம், என் கணவன் தான் முக்கியம், என் பிள்ளை தான் முக்கியம், இவங்கெல்லாம் முக்கியம் தான். ஆனா ஈடு இணையற்ற அன்பு தேவனிடத்துல மாத்திரம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த தெய்வம் நீ சொல்றாரு, அந்த வசந்த வாசிங்கம்மா. நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து, பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன். எப்படி சொல்றாரு? அழைத்து வந்த உடனே நீ என் தாசன். அழைத்து வந்த உடனே உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, என் பிரியமான பிள்ளை. யாருமே பாருங்களேன், ஒரு தவறு செஞ்சுட்டு ஒரு திரும்பவும் நீங்க ஒரு தாயிட்டு வந்தீங்கன்னா உடனே உங்க தாய் வந்து உடனே கட்டி பிடிச்சு அப்பா அப்படின்னு சொல்லாது. உடனே முதல்ல தெரியுமா, குற்றத்தை சுட்டி காட்டுவாங்க. தப்பு செஞ்சுட்டியடா, தப்பு செஞ்சியடா. ஆண்டவர் அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மீறுதல் செஞ்சவனா இருந்தாலும், வந்த உடனே என்ன செய்ய மாட்டாரு? உன் குற்றத்தை சுட்டி காமிச்சு திரும்ப மன வருத்தத்துக்கு கொண்டு போக மாட்டாரு. உடனே கட்டி பிடிச்சு நீ என் தாசன். அந்த அன்பை நினைக்கும் போது நம்ம கண்ணீருக்கு போல ரத்தம் வந்துட்டு அவ்வளவு சந்தோஷம். ஒரு வார்த்தை நம்மளை திட்ட மாட்டேங்கிறாரு, ஒரு வார்த்தை நம்மளை குற்றப்படுத்த மாட்டேங்கிறாரு, ஒரு வார்த்தை நம்மளை குறித்து அவர் தவறாவே பேச மாட்டார். அவர் யாக்கோபு சொல்றாரு, சொல்லுங்க, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேனா, நீ தான்டா என்னை விட்டு போயிட்ட, நீ தான்டா என்ன மறந்துட்ட, நீ தான் என்ன வெறுத்துட்ட. அப்பயும் அவர் நம்மகிட்ட கேட்கறது ஒண்ணுதான், என்ன நேசி, வேற எதுவுமே நீ செய்ய வேணாம், எனக்கா நீ எதுவுமே செய்ய வேணாம், என் மேல அன்பு மட்டும் வை. இன்னைக்கு அவர் கொடுக்க தயாரா இருக்கிறாரு, நாம அவருக்கு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிற சொல்லுங்க ஒன்னே ஒண்ணுதான், அன்பு. உன் முழு மனதோடும், உன் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும்
உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயா. அவர் என்னங்க நம்ம எதிர்பார்க்கிறாரு? வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. யோசிச்சு பாருங்க, அவர் நம்மகிட்ட பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, எதையுமே கேட்கல. உங்களோட உள்ளத்தின் ஆழத்துக்கு உண்மையா ஒரு நிமிஷம் அந்த பர்த்திமேயு குருடனு ஒரு வார்த்தை கூப்பிடுறேன். தன்னோட சுற்றி இருக்க அநேகர் திட்டுறாங்க, அதட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க. அவனுக்கு தெரியும் இந்த நேரம் இந்த வாய்ப்பை விட்டுட்டா அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. சொல்றான், எப்படி கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே. எவ்வளவு ஒரு உலர்த்த சத்தம்! எனக்கு இறங்கும்பா. ஒரு கூக்குரல், என்னன்னாலும் செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நீங்கள் நானும் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா. நான் உமக்கு பிரியமில்லாம நடந்த நாட்கள் உண்டு, உம்மை மறந்த நாட்கள் உண்டு, உம்மை விட்டு விலகி போன நாட்கள் உண்டு. ஆனா ஒருபோது நீங்க என்ன வெறுக்கல ஆண்டவர், ஒருபோது நீங்க என்ன வெறுக்கல ஆண்டவர், ஒருபோது நீங்க என்ன வெறுக்கவே இல்லை ஆண்டவர். உங்களை நேசிக்கிற தேவன். அவர் பேதுரு பாதிக்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? எந்த இடத்துல அப்படி கேட்கிறாரு தெரியுமா? தேவனை மறந்து மறுதளிச்ச நேரத்துல கூட அவர் பேதுருட்ட என்ன கேட்கிறாரு? நீ என்னை நேசிக்கிறாயா? அதை கேட்ட உடனே பேதுருக்குள்ள கண்ணீரா கொட்டுது. ஐயோ ஆண்டவரே, என்ன அவரு தான எப்படி அவர் வெளிப்படுத்துறா? எத்தனை முறை உன் மறுதளிச்சேன், ஆனா ஒரு முறை கூட நீங்க மேல கோபப்பட மாட்டேங்கிறீங்களே. இப்பயும் ஆண்டவர் கூட கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா கேட்கிறாரு. அந்த அன்பு தான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரு. அந்த அன்பு நமக்கு கிடைச்சிச்சுன்னா என்னெல்லாம் நம்ம வாழ்க்கை நடக்க போது பாருங்களேன். வாசிங்க. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் கண்டென்ட்ல வந்துருவாரு. எப்பயுமே பாருங்களேன், நம்ம கண்டென்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பயப்படாது. ஏன்னா நம்ம திரும்ப போன உடனே ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு நம்ம திரும்ப போன உடனே நமக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன சொல்லுங்க? சொல்லி காட்ட போறேன்டா, குத்த போறேன்டா, நம்மளை ஏண்டா போன நினைக்கிறவங்க நம்மளை வேதனைப்படுத்த போறேன். அடுத்து பயப்படாத. உன்னுடைய பாவத்தை குறித்து நான் பேசவே மாட்டேன், உன்னுடைய அக்கிரமத்தை குறித்து பேசவே மாட்டேன், உன்னுடைய மீறுதலை குறித்து பேச மாட்டேன். மனுஷன் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான், குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா தேவன் பயப்படாத. வாசிங்க. நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். கரங்களை திருக்காதே. எத்தனை பாவம் செஞ்சுட்டு எத்தனை அக்கிரமம் செஞ்சு வந்தவன நான் உன்னை பலப்படுத்துறேன், உன்னை தாங்குறேன், உன்னை சுமக்கிறேன், உன்னை ஏந்துறேன், உன்னை உயர்த்த போறேன். இந்த தெய்வத்தை விட ஒரு அற்புதத்தை இந்த பூமியில யாருங்க செய்ய முடியும்? அவர் உங்ககிட்ட என்கிட்ட ஒண்ணுதாங்க எதிர்பார்க்கிறாரு. சோ என்னதுங்க எதிர்பார்க்கிறாரு? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்களை எடுத்துரைப்பே அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. அல்லேலூயா. அவரை வாழ்த்தணும். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப வாழ்த்துமா? இயேசுவே, உம்மை போல ஒரு தெய்வம் யாரு இல்ல, உமக்கு நிகராக யாருமே இல்ல. நீரே தேவன், நீரே என் சகாயர், நீரே என் ரட்சியரே. என்ன ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, என்ன ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. நீங்க இன்னைக்கு வெறுக்கலைன்னு என்னோட பேசுறீங்க, இன்னைக்கு அவர் உங்களை வெறுக்கல. இதுக்கப்புறம் ஒரு காரிய பேர் செய்ய போறாரு. என்ன தெரியுமா? வாசிங்க. இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற கண்டென்ட்க்கு வந்துட்டாரு. என் குற்றத்தை அவரு என்ன சுட்டி காட்டல, என்ன மீட்டுட்டாரு, என்ன நேசிச்சாரு, அவர் கயத்துல வச்சுட்டாரு. அது மாத்திரம் இல்லாம தப்பு செஞ்சது நம்ம, தப்பு செஞ்சா விரோதி வரத்தான் செய்வான். ஆனாலும் என்ன செய்யறாரு? அவன் இன்னைக்கு இனிமேல் நம்ம எதிரிலாம் யாருடைய எதிரி சொல்லுங்க? அவருக்கு. ஏன் எதிரிலாம் இனிமேல் ஆண்டவருடைய எதிரி. இனிமேல் அவன் எனக்கு எதிரி இல்ல. சொல்லுங்க, அவன் எனக்கு எதிரி இல்ல. எவன் எனக்கு எதிரி இல்ல?
யாரெல்லாம் என்னை துன்பப்படுத்தி, யாரெல்லாம் என்னை குற்றப்படுத்தி, யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தி, யாரெல்லாம் என்னை நிந்திச்சுக்கிட்டு இருக்கானோ, இனி அவன் என்னுடைய எதிரி இல்ல. இனி யாருடைய எதிரி அவரு? என் தகப்பனாகிய தேவனாகிய இயேசுவின் எதிரி. அவர் பார்த்துக்கிறாரு. அவர் சொல்றாரு வாக்குத்தத்தத்தை, இதோ உண்மையில் எரிச்சலாய் உண்மையில் யோசிச்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இனிமேல் எரிச்சலா இருக்காதீங்க. ஏன்னா அந்த பிள்ளை இனி கர்த்தருடைய பிள்ளைய மாறிடுச்சு. கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் பக்கத்துல இருக்க, உன் கையை நான் பிடிச்சிட்டேன் சொல்லிட்டாரு. இனிமேல் அவனை குறிச்ச நினைவு உனக்கு எரிச்சலா இருந்துச்சுன்னா இந்த மாத ஆண்டவர் அதை எப்படி செய்ய போறாரு, நிறைவேற்ற போறாரு. யாரெல்லாம் விசுவாசி ஆமென் சொல்லுங்க. உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும், உண்மையில் எரிச்சலா இருக்கிற ஒருவர் அல்ல யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். வெட்கி லட்சையிடுவார்களாக. உன்னோட வழக்காடுகிறவர்கள், உன்னோடு வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். இதை நீங்க சொல்ல வேணாம், இது தேவன் சொல்றாரு. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நீங்க யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவரே என்னோடு கூட இருந்து நீங்க யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இனி யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஜெயத்தை கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை விட்டு விட மாட்டாருங்க. ஜெயத்தை கொடுக்கிற வரைக்கும். தாவீது சொல்றாரு, நீ போ, நீ போ, சகலத்தை திருப்பிக் கொள்வாய், நீ போ, எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வாய். அவன் மீட்டுக் கொள்ளாதது ஒன்றும் இல்லாது இருந்தது. ஆண்டவர் இந்த மாதத்துல நீ இழந்ததல்ல, இதுவரைக்கும் நீ கண்டிராத அற்புதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய சித்தமா இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இப்ப முழுவதுமான வாக்குத்தத்தத்துக்கு வந்துருவோம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர். அவர் எது வரைக்கும் தேவனா இருப்பாரா? என் தலைமுறை மட்டும் தேவனாய் இருப்பார். அவர் என்ன செய்றாரு? உன் வலது கையை, இந்த இடது கையை என்ற பிடிக்காம ஏன் வலது கை வலது கைன்றாங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம அதிக பலப்படுற கைன்றது நமக்கு வலது கை தான். நமக்கு பலன் அதிகமா, சில நேரம் லெஃப்ட்ல நம்மளால அதிகமா அந்த பயன்படுத்த கை சொல்றேன். லெஃப்ட்ல சில யூஸ் பண்ணாங்க, அவங்களை விட்டுருங்க. நம்மளால ஒரு பொருளை வலது கையில தூக்குற மாதிரி இடது கையில் நம்மளால என்ன செய்ய முடியாது, பேலன்ஸ் பண்ணி தூக்க முடியாது. ஆமா தானே? அவர் சார், உன்னை பலப்படுத்துற கையினால நான் என்ன செய்வேன், ஏன் பலத்தை பிடிச்சுக்கிறேன், நீ பிடிக்க வேணாம். அப்படி வசனம் வாசிங்க. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. நீ என் கையை பிடிச்சுக்க சொல்லல, நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. இனிமேல் ஆண்டவர் கையை நீ பிடிக்கல, ஆண்டவர் தான் உன் கையை பிடிச்சிருக்கிறார். ஆமென். நீ விட்டுட்டு ஓடினாலும் அவர் உன்னை விடவே மாட்டார். அடிக்கடி ஓடி போன உன்னைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இனி உன் கையை பிடிச்சவரு உன்னை உயர்த்துற வரைக்கும் உன்னை கையை விடவே மாட்டாரு. ஆமென் சொல்லுவோமா? என்னை உயர்த்துற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு. என் கையை சில நேரம் சொல்ல பிள்ளைய நம்ம பிடிச்சிட்டு வருவான், கை வலிக்குதுப்பாங்க. கூட்டத்தில் இருக்கிற உன் பிள்ளைய நீங்க எப்படி விட்டுருவீங்களா? இப்படி இருக பிடிச்சி உங்க கையை பிடி, உடம்பு பிடி மாதிரி இருக்கும். கூட்டத்தில் உங்க பிள்ளைய எந்த சூழ்நிலை உங்க கையை விட்டு யாராலும் பிடிக்க முடியாது, இறுக்கி பிடிச்சிருப்பீங்க. எத்தனை கூட நல்லாலும் உங்க பிள்ளை யாரும் எடுத்துட்டு போக முடியாது. அப்படி உங்க கையை பிடிச்சிருப்பீங்க. மாம்சமான நாமளே அப்படி பிடிக்கும்னா, தேவாதி தேவன் சொல்றாரு, நான் உன் கை வலது கையை பிடித்திருக்கிறேன். அல்லேலூயா. இனி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கிட்ட இருந்து உங்களை பிடிக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாசிங்க திருப்பி 12ஆம் வசனம். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். சொல்லுங்க, என்னோடு போராடுறவங்கள தேடியும் காணாது. நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாத முடிவில் நீங்க தேடலாம். யாரோடலாம் நான் போராடினேன், யாரெல்லாம் எனக்கு விரோதம் போராடினாங்க, நிறைய நினைக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு இருக்கவங்களும் போயிடுவாங்களா? இன்னைக்கு இருக்கவங்க கூட உங்களுக்கு எதிரி கிடையாது, அவங்களாம் தெரியாம போராடுறாங்க. சில நேரங்கள்ல நம்ம எதிரின்னு நம்ம என்ன யாரை நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம கூட இருக்கவங்களோட நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவங்களாம் யாரு, நம்ம யாருன்னு தெரியாம போராடுறாங்க. ஆனா கர்த்தர் உன்னோடு இருப்பார்ன்றதை ஆண்டவர் வெளிப்படுத்தினால இனிமேல் நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிறவங்க அவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, இனிமேல் போராடுறதுக்கு சிந்தனை கூட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்னோட போராடினவர்களை நான் தேடியும் காணாதிருப்பேன். என்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இயல்பொருள் ஆவார்கள். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அற்புத தேவன் செய்ய வல்லவராக. கரங்கத்துக்கு எழுதுவோம். யார் வாழ்க்கையில் நடக்க போது சொல்லுங்க? என் வாழ்க்கையில் நடக்க போகுது. எதனால நடக்க போகுது?
நான் அவர்கிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஒரு விஷயம் அப்படி கரத்தை பிடிச்சிட்டேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு வெறுக்க மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் வலது கையை நான் படிச்சிட்டேன்ட்டாரு. கடைசி அந்த வசனம் 14 வசனம் 15. 14. யாக்கோபு என்ன பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் ஆமென். உனக்கு நீ துணை யாரா நிற்கிறேன். வேணா இருந்துக்கோ, நீ எந்த சூழ்நிலையிலும் இருந்துக்கோ, உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. நீ பூச்சியாரு இல்ல துரும்பா கூட இருக்கு. நிறைய நேரங்களில் சொல்லுவான், இந்த நிலைமையில தான் என்ன உயர்த்த போறீங்க. வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். எறும்பிட்ட போய் ஞானத்தை கத்துக்க சொன்னாங்கன்னா, எறும்புக்கு ஒரு மேன்மை வேதத்தில் ஆண்டவர்கள் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு எனக்கு கொடுக்க முடியாதா? நான் நம்புறேன், இன்றைக்கு நம்மை குறித்து தேவன் பரலோகத்தில் எழுதி கொண்டிருப்பார். உங்கள் பேர் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கும். யாரில் விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இந்த சபை வந்து எதற்கான சபை? பரலோகத்தின் நிச்சயத்தை உறுதிப்படுத்துற சபை. நிச்சயமாக இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்தில் ரிசர்வேஷன் கன்ஃபர்மேஷன், வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது, கன்ஃபார்மோட ஆண்டவர் காத்திருக்கிறார். நீங்கள் நித்திய ஆசீர்வாதத்தோடு தேவன் ராஜ்யத்திற்காக தேவன் உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த பூமியின் சகல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். எழுந்திருப்ப அப்படியே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஆமென். 15வது வசனத்தை வாசித்தேன். வாசிங்க 15வது வசனத்தை. இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். ஆமென். போர் அடிக்கிறதுன்னா என்னங்க? களஞ்சியத்துல கதிரரிக்கிறதுக்கு, களஞ்சியத்துல இருக்க நெற்களை பிரித்து எடுக்கிறதுக்கு பயன்படுகிற ஒரு மொட்டையா இருந்தா அதை என்ன செய்ய முடியாது, அந்த நெல்லை பிரிச்சு எடுக்க முடியாது. அண்டு சொல்றாரு, இனி உன்னை பதப்படுத்தின ஆயுதமா. சொல்லுங்க, இது வரைக்கும் நான் மொட்டை ஆயுதமா இருந்தேன். அப்படிதான் நம்ம இருந்தோம். வாழ்க்கையில எப்படி இருந்தா, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம எதையோ திரும்ப திரும்ப ஒரே விஷயம் செஞ்சிருக்கான். ஆண்டு சொல்றாரு, போர் அடிக்கிறதுக்கு கூர்மையும் பட்டையுமான ஆயுதமாக்குவேன். வாசிக்குமா. மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இப்ப நீ எதையெல்லாம் போராடிக்க போற தெரியுமா? மலைகளையும் குன்றுகளையும் நீ போனாலே அது நொறுங்கி போயிடும். இப்ப உனக்கு விரோதமா இருக்கக்கூடிய மலை குன்றுகளை நீ எப்படி ஆக சொல்லுங்க? தூளும் மண்ணுமா போகுது. ஏன்னா நீ என்ன ஆயிட்ட? கூர்மையான ஆயுதம் அவனை மாத்திட்டாரு. சொல்லுங்க, இது வரைக்கும் மழுகன மழுமட்ட மாறி நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம இருந்திருக்கிறோம். எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தாம இருந்தான். ஆண்டு சொல்றாரு, இனி எப்படி ஆயிட்ட? நீ ஷார்பன் பிளேடா இருக்கிற. சொல்லுங்க, நான் ஷார்பன் பிளேடா இருக்கிறேன். நான் நடந்தாலே குன்றுகளும் மலைகளும் நொறுங்கி போகும். எனக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறாரு. இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தேவனுடைய நாம மகிமைக்குன்னு நம்ம என்ன செய்ய, ஒரு பாடலை பாடி நீங்க எத்தனை விரோதமான மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா இருந்தாலும் ஆண்டு சொல்லிக்காரு, சொல்லுங்க, என்ன ஷார்ப் பண்ணி இருக்கிறாரு, என்ன ஷார்ப் பண்ணி இருக்காரு. இது வரைக்கும் நான் மழுமட்டையா, ஒருவேளை அது என்னது அன்சேப்பா இருந்தனா ஆண்டவர் ஷேப் பண்ணி இருக்கிறாரு, ஷார்ப் பண்ணி இருக்கிறாரு, என்ன செய்யற சைன் பண்ணி இருக்கிறாரு. நான் நிச்சயமா எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மலைகளையும் குன்றுகளையும் என்ன செய்ய போறேன்? தவிடு பூடி ஆக்கி போக போறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரே ஒரு பாடல் பாடுவோம். ஹல்லேலூயா. அந்த பாடல் என்ன பாடல்? ஸ்டாப் பண்ணு. மலைகள் எல்லாம்